1/2 கிலோ நண்டு கழுவிட்டு உப்பு மஞ்சள் போட்டு வச்சுருக்குறோம். ஒரு 5-6 துண்டு இஞ்சி, அது மாதிரி சைஸில் கொஞ்சம் பூண்டு, அப்புறம் ஒரு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்குறோம். அதோடு புதினாவை கழுவி ஒரு குத்து புதினா கழுவி அதை மிக்சியில் வச்சுருக்குறோம். இப்போ இந்த புதினாவையும் இஞ்சி, பூண்டு, தக்காளி எல்லாம் போட்டு அரைச்சி ஒரு பேஸ்ட் பண்ண போகிறோம். பேஸ்ட் பண்ணி நம்ம நண்டு பிரட்டல் செய்ய போகிறோம். அரைக்கும் போது ஒரு பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். சட்டி சூடான உடனே ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போது ஒரு வெங்காயத்தை சாப் பண்ணி வச்சுருக்கோம். அதை நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் வதங்கும் போது ஒரு கிராம்பு, ஒரு சின்ன பட்டை துண்டு போட்டுட்டு அதையும் பரட்டிக்கலாம். வெங்காயம் வதங்கின உடனே அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டு, புதினா, தக்காளி, பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து பேஸ்ட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். மசாலா நல்லா வதங்கிருச்சு. இப்போ அதோட சாப் பண்ணி வச்ச தக்காளி ஒன்று போட்டுக்கலாம். வதங்கிட்டு இருக்கட்டும். அந்த நேரத்தில் வேண்டிய மசாலா எடுத்து வச்சுக்கலாம். இது சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன், அப்புறம் மஞ்சள் பொடி 1/2 டீஸ்பூன், அதுக்கப்புறம் கொத்தமல்லி பொடி 1 டீஸ்பூன், அப்புறம் பெப்பர் 1/2 டீஸ்பூன், ஜீரா 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன். ஸோ இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம் ரெடியாக. தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போது எடுத்து வச்சுற மசாலா பவுடர் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். ஃபைவ் மினிட்ஸ் நல்லா மசாலாவை பரட்டியாச்சு, வெந்துருச்சு. இதோட ஒரு டம்ளர் தண்ணி, இது நல்லா கொதிக்கட்டும். மசாலா நல்லா கொதிச்சிருச்சு. இப்போது கழுவி வச்ச நண்டு போட்டுடலாம். நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு 15 மினிட்ஸுக்கு அப்படியே மூடி வச்சிடலாம். இப்போது எடுத்து பார்த்தோன்னா தண்ணியெல்லாம் வற்றிட்டு நண்டு பிரட்டல் ரெடி ஆயிடுச்சு. இதில் ஒரு 1/2 லெமனோட ஜூஸை புழிஞ்சிட்டு பரட்டி எடுத்து சாப்பிட வேண்டியது தான்.